வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வேப்பமுத்து இருக்கு இல்லையா, வேப்பமுத்து ஆல்ரெடி பெருக்கி வச்சாச்சு. கொஞ்சம் அந்த பெருக்கி வச்சதை நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாமா? சரிங்களா? ஆக்சுவலாக அந்த வேப்பமுத்து பெருக்கி வச்சுக்கோங்களே, அதை வந்து க்ளீன் பண்ணணும். இந்த வெளியில் உள்ள தோல்டுகளை அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து இப்படி இப்படி ஒவ்வொன்றா எடுத்து ரொம்ப பொறுமையாக தாங்க பண்ணுறது. அதாவது இப்படி பொறுமையாக பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப என்ன வரும்னா, கிட்டத்தட்ட 1 கிலோ 100 ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம வந்து விற்கலாம். சரிங்களா? ஆமாம், 1 கிலோ வந்து மோர் தென் 100 ருபீஸ் மேலே வந்து விற்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பொறுமையாக இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 கிலோ, கன்ஃபார்மாக சொல்கிறேன், குறைஞ்சது 5 கிலோ வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம். பட் ஆனால் இது என்ன ஒரு இது அப்படின்னா, சீசன் டைம் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? எல்லா டைமும் வந்து வேப்பமுத்து வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, பட் ஆனால் அந்த வேப்பமுத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது வேப்பமுத்தில். ஓகேவா? பட் ஆனால் அது நம்ம ஊரில் யாருக்குமே தெரியல. அப்படிங்கிறனால இதை எடுத்து நம்ம வந்து 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறோம். அந்த 1 கிலோ 100 ரூபாய் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதோட மருத்துவ குணங்கள் அந்த வெளிநாட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சனால அவங்க வந்து இதை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு டேப்லெட்ஸ்க்கோ ஏதோ ஒரு பெனிஃபிட்ல நிறைய பண்றாங்க. சரிங்களா? முன்னால உள்ள நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேப்பம் இதெல்லாம் வந்து புறக்கி இதை வந்து நல்லா காயப்பட்டு வயலுக்கு உரமா யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக அந்த வயலுக்கு உரம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயலில் வந்து இந்த மாதிரி இயற்கை உரங்கள் போடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ செயற்கை உரங்கள் எல்லாம் வந்ததுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப கெமிக்கலாக இருந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன வேறு என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து பிறக்கி அதை விற்று 100 ரூபா கிடைக்குன்னு அதை கொடுக்காம இதை மாதிரி நம்ம பிறக்கி அதை வந்து நம்ம வயல்வெளிகளில் ஒரு இயற்கை உரமா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உண்மையிலே சொல்றேன், நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு வந்து சாப்பிடலாம். ஓகேவா? நம்ம கத்திரிக்காய் இருக்கட்டும், அப்புறமா வயல்வெளியில நெல்லா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுல வந்து இந்த மாதிரி இயற்கை உரங்களை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இயற்கை உரங்களை யூஸ் பண்றதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட், நல்ல பலன் நிறைய இருக்கும். நோய் நொடி இல்லாம வாழலாம். சரிங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், இயற்கை உரங்கள் தவிர்த்தி செயற்கை உரங்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு. அதனாலதான் நிறைய பக்க விளைவுகள் பின் ஒரு பூச்சை கொள்றதுக்காக வந்து உங்க செயற்கையா வந்து ஒரு இது அடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன மருந்து அடிக்கிறாங்க. சரிங்களா? அது அந்த பூச்சியும் கொள்ளும், பிளஸ் அந்த பயிரோட சேர்ந்து அதுவும் நம்மளை கொள்றதுக்காக வளர்ந்துட்டே இருக்கும். ஓகேவா? இதுவும் அந்த பூச்சை கொள்ளும். ஓகேவா? இந்த வேப்பமுத்து இது பூச்சை கொள்ளும். இதை வந்து நம்ம சாப்பிடலாம். ஓகேவா? உங்க கண்மா சாப்பிட்டு காமிக்கிறேன், சாப்பிடலாம். இது நம்மளை கொள்ளாது. இதே இது அந்த செயற்கை உரத்தை வந்து நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, அடுத்த செகண்ட்லேயே வந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல வந்து அட்மிட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பகிருங்க. தேங்க்யூ.